ஹாய் வெல்கம் பேக் டு மித்ரன் ஸ்ட்ரக்சர்ஸ். டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 19th அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க ஐடிஐ ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. இந்த ஐடிஐ ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மேபி எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஹால் டிக்கெட் வந்துருச்சு. இந்த டிராப்ஸ்மேன் இண்டிவிஜுவலாக இருக்கவனுக்கு மட்டும் ஹால் டிக்கெட் வரல அப்படின்னாங்க. ஓகேங்களா, அதுக்கான ஆக்சுவலாக இது சிபிடி எக்ஸாமில் தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதால இதுக்கு நம்ம கொஷின்ஸ் பேப்பர்லாம் வெளியே எடுத்து வர முடியாது. அதுக்கான கொஷின்ஸ் பேப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் இந்த டிப்ளமோ ஐடி லெவலில் இங்கே இருக்க பாருங்கள், சர்வேயர் அண்ட் டிராப்ஸ்மேன். ஓகேங்களா, இதுதான் நமக்கான கொஷின்ஸ் பேப்பர். த சர்வேயர் எக்ஸாமினேஷன், அனதர் ஒன் இஸ் த டிராப்ஸ்மேன். ஓகே, இதுக்கான த வித்தவுட் ஆன்சர் கீ, வித்தவுட் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இது எதுலையுமே அனௌன்ஸ் பண்ணலை. ஒன்லி த கொஷின்ஸ் மட்டும். ஓகேங்களா, என்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறது மட்டுமே இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நாங்கள் ஆன்சர் கீ வந்து நாங்கள் பிக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து சர்வே இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா டிராப்ஸ்மேனுக்கு. ஓகே, டிராப்ஸ்மேனுக்கான த ஆன்சர் கீ சப்ஜெக்ட் கோட் பார்த்திங்க அப்படின்னா 388. இதில் டிராப்ஸ்மேன் சிவிலுக்கான த ஆன்சர் கீ மட்டும் ஆன்சர் கீ நம்ம பண்ணது, அவங்க கொஷின்ஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இதில் ஆன்சர்ஸ் எல்லாமே ஓரளவு கரெக்டாக பிக் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், டவுன்லோட் பண்ணி இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நம்மளோட டெஸ்ட் பேட்சிலேருந்து த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. இது என்னோடய டெஸ்ட் பேட்சில் மட்டும் கிடையாது. மேக்ஸிமம் நீங்கள் ஓரளவு சென்டருக்கு போய் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இதில் டெஸ்ட் பேட்ச் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக த மினிமம் 170 எபோவ் 170 கொஷின்ஸ் ஈஸியாக நீங்கள் அடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேட்டர்ன் வந்து கரெக்டாக கேட்டிருந்தாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கு, நிறையா ரிப்பிட்டேஷன் கொஷின்ஸு, 10வது கொஸ்டினில் ஆன்சராக இருக்கிறது இங்கே இதில் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. அப்படி மாற்றி நிறையா கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. இது நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாம் அப்படிங்கிறதால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு தாட்டி பிக் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம திரும்பி ஒரு 20வது கொஸ்டினில் அதுக்கு 10வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகே, அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாமில் நிறைய அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்குது. ஓகேங்களா, ஆக்சுவலாக மோஸ்ட் ப்ராபப்ளி இதில் ஆன்சர் வந்து கரெக்டாக பிக் பண்ணியிருக்கோம். ஒரு 4-5 கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் வந்து டவுட்டில் இருக்குது. த ரிமைனிங் எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஓரளவு இந்த ஆன்சர் பிக் பண்ணிட்டோம். இது ஒன்லி ஃபார் டிராப்ஸ்மேன் சிவில். சர்வேயருக்கு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்வேயருக்கான த ஆன்சர் கீ பார்த்திங்க அப்படின்னா இதை ரிலீஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் கீ வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயுமே பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, எதுக்காக நான் திரும்பி ஆன்சர் கீ ஆன்சர் நான் செக் பண்ணால் தான் நான் எக்ஸாமினேஷன் எழுதிட்டேன் அப்படிங்காதீங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இன்னொரு எக்ஸாம் இருக்குது. என்ன எக்ஸாம் பார்த்திங்கன்னா சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராப்ஸ்மேன் ஒரு போஸ்டிங் இருக்குல்ல, அதுக்கு எக்ஸாம் பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதை கண்டக்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிலபஸ் தான். 2 யூனிட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிராப்ஸ்மேன் சர்வேயர் சிலபஸ் தான். அப்போ நீங்கள் இந்த எக்ஸாமில் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருந்தீங்களோ அதில் ஈஸியாக நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து இதானாட்டுக்கு அப்படின்ட்டு நம்ம அடுத்து இன்னும் 1 மந்த் கழித்து ஒரு எக்ஸாமினேஷன் வரப்போது. அப்போ நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கோசரம் தான் உங்களை ஆன்சர் கீ பார்க்க சொல்கிறது. ஓகே, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை கரெக்ட் அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. அட் தி சேம் டைம் அடுத்து ஓகே இந்தமாரி மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கோம், இது ஃப்யூச்சரில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த ஆன்சர் கீ வந்து நாங்கள் பார்க்க சொல்கிறோம். ஓகேங்களா, ஆன்சர் கீ நம்ம இதுலையுமே டிஸ்கஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஆன்சர் கீ தான் நாங்கள் அதனால் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறோம். ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இந்த ஆன்சர் கீயில் ஏதாச்சும் மேபி நாங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஓகே, எங்கள் அசம்ஷனில் நாங்கள் டிக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சில ஆன்சர்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 லைன் கேரேஜ் வைக் பார்த்திங்க அப்படின்னா 7 மீட்டர் தான். பட் அங்கே 7 மீட்டர் கொடுக்கவே இல்லை. டேரெக்டாக பார்த்திங்கன்னா 8 மீட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா சில ஆன்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணால் தான் தெரியும். பட் நான் 95% ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கரெக்டாக தான் பிக் பண்ணியிருக்கோம். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். இது ஒன்லி ஃபார் டிராப்ஸ்மேன் சிவில். ஓகேங்களா, டிராப்ஸ்மேன் சிவிலுக்கான ஆன்சர் கீ மட்டும்தான் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். சர்வேயருக்கு வந்து நெக்ஸ்ட் இதெல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்க, இதில் வந்து யூனிட் வைஸாகவே நிறையா கொடுத்துருந்தாங்க. இது வந்து சர்வேயிங் ஈஸியாக டிராப்ஸ்மேன் ஈஸியாக அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். சர்வேயிங்கில் நம்பர் ஆஃப் போஸ்டிங் அதிகம், டிராப்ஸ்மேனில் நம்பர் ஆஃப் போஸ்டிங் கம்மி. பட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப 2 எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு டிராப்ஸ்மேன் சிவில் எக்ஸாமினேஷன் ரொம்ப ஈஸியாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு.
ஓகேங்களா? டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த இதுதான். இதில அந்த ட்ரையல் அண்ட் எர்த் இதெல்லாம் பிளேன் டேபிள் சர்வேயிங்கு இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நெறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் செயினில் ஹவு மெனி ஸ்டேஷன் மோஸ்ட்லி டைரக்ட் கொஸ்டின் தான். ப்ராப்ளமேட்டிக்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெவலிங்கில் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. இங்கே லெவலிங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரிஸ்ம் காம்பஸில் இங்கே இதில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, அது ஹோல் சர்க்கிள் பேரிங்லேருந்து ரெடியூஸ் பேரிங் இந்த மாரி தான் கேட்டாங்க. இந்த மேக்ஸிமம் 200 கொஸ்டின்ஸில் 190லேருந்து 95 கொஸ்டின்ஸ் தியரியாக தான் கேட்டிருந்தாங்க. ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரேர் தான். அந்த லெவலிங்கில் பார்த்தீங்கன்னா, ஹைட் ஆஃப் காலிமேஷனு இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. லெவலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஏன் நீங்கள் நம்ம சூப்பர் ரிலேஷன்லேயே மேஜராக கொஸ்டின்ஸ் கேட்கல, சைட் டிஸ்டன்ஸ்லேயுமே மேஜராக கொஸ்டின்ஸ் கேட்கல. இதில் பார்த்தீங்கன்னா, ஹைட் ஆஃப் காலிமேஷன் இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின். இதெல்லாம் டேரெக்டாக தான் நம்ம பிக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாரி கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நமக்கு ப்ராப்ளமாக கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். லிங்க்கை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஆன்சரை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு இந்த சர்வேயர் எக்ஸாமினேஷனோட இந்த ஆன்சர் கீ நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம். தேங்க்யூ கைஸ். இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.